நம்ம வந்து ஒரு 1000 பேர் 2000 பேர் இருக்கணும், இல்லை ஒரு 500 பேர் இருக்கணும், 100 பேர் இருக்கணும், ஒரு 50 பேர், அட்லீஸ்ட் ஒரு 100 பேர், 25 பேர், 30 பேர் இருக்கணும். 10 பேர் இருந்தாலும் இந்த ட்ரெஸ் போட்டால் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும் சொல்லி உலகத்துக்காக நினைப்பான். இல்லையா? ஹல்லேலூயா. எனக்கு அப்படி இல்லை. எந்த இடத்துலேருந்து நம்ம வெளியே வந்தோமோ அந்த இடத்துல நம்ம எடுத்து காட்டினதான் சாட்சி. இது இல்லையா? ஹல்லேலூயா. இந்த சாட்சி எங்கேருந்து வருது சொன்னால், வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிப்பாங்க. கண்டேன், சிம்மாசனம் கண்டேன், அவைகள் மேல் உட்கார்ந்தார்கள். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி, என்ன தீர்ப்பு சாமியோ? நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும். என்ன என்ன யார் முகமோட சாட்சி சொன்னா செல்லுமா? சொல்லு சாமி, உங்களை தூக்கி என்ன தூக்கி பரவாயில்ல போட. யாரோட சாட்சி சொல்லும்? இயேசு என்னை உருவாக்குன சாட்சி தான் இந்த இடத்துல என்ன ஆகும்? சொல்லுவோம். இல்லையா? அப்போ நம்ம யாரோட சாட்சிக்காக வந்திருக்கிறோம்? இயேசு எனக்கு உருவாக்குன, என்னை எப்படி வழியில் நடத்துறது, என்னோட சாட்சியோட ஆண்டவர் என்னை கூட்டி வந்துக்கிறார். அடுத்தது தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும். ஃபர்ஸ்ட் என்ன நம்ம வாழ்க்கையில இருக்கணும்? ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும்? வசனம் இல்லை, இயேசுவோட அப்பாவோட சாட்சி இருக்கணும். ஒரு மனுஷன் சாட்சி இல்லாம அப்பாவோட சாட்சி நம்ம பூமியில வாழ்றது அவ்வளோ ஒரு வேஸ்டான காரியம். இல்லையா? ஹல்லேலூயா. வேதம் சொல்றது போல வாழ்க்கையில என்ன இருக்குன்னு சொன்னா சாட்சி இருக்கணும். அடுத்தது என்ன இருக்கு சொன்னா வேத வசனம் இருக்கணும். இல்லையா? ஹல்லேலூயா. வாழ்க்கையில என்ன இருக்கணும்? இந்த சாட்சியும் வசனம் தான் வர காலங்களில் நம்மளுக்கு எப்படி உயர்த்தும்? அநேக ஜாதிகள் மத்தியிலும், பிரபுக்கள் மத்தியிலும், உலக மனுஷன் மத்தியிலும் நம்மளுக்கு எப்படி உயர்த்துவார் ஆண்டவர்? பெரிய காரியம் உயர்த்த போறாரு. இல்லையா? ஹல்லேலூயா. அப்போ நம்ம அது கருதி போல ரொம்ப நேரம் ஆகும். நம்ம இப்ப 2 இடம் பார்த்தோம். சரி, இந்த 2 இடத்துல இருந்து எளிமையா 1ஆவது அதிகாரம் 5ஆம் வசனம் படிங்க. ஃபர்ஸ்ட் நம்ம யாரை பார்த்தோம்? ஏசப்பா சாட்சி பார்த்தோம். வயிற்றில் உருவாக்கும் முன்னே. ஒரு மனுஷன் சாட்சிக்கு வராத முன்ன, ஏசப்போட சாட்சிக்கு வராத முன்ன, அப்போ நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்க முன்ன படிங்க. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்தில் இருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். எப்போ? நல்லா சிந்திச்சு பாருங்க. இந்த வசனம் எப்போ? கர்ப்பத்துல வராத முன்ன. இல்லையா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் ஏசப்பா சாட்சி, 2வது பார்த்தோம் வசனத்தை பார்த்தோம். இப்போ 3வது நம்ம என்ன பார்க்கறோம் சொன்னா, கர்ப்பத்திலிருந்து வெளியே வராத முன்ன ஆண்டவர் நம்மளுக்கு எப்படி வச்சுக்கிறாரு? ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியா, பரிசுத்த ஜாதியோட தீர்க்கதரிசியா. அடுத்தது படிங்க. கர்த்தராகிய ஆண்டவரே, வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். ஃபர்ஸ்ட் சாட்சி, 2வது வசனம். ஒரு மனுஷனுக்கு என்ன இருக்கணும்? சாட்சி இருக்கணும், வசனம் இருக்கணும். இது உருவாக்கம் என்ன? யாரை இந்த ஆண்டவர் கூட்டி வருவார் சொன்னா, எரேமியா 1ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம் பார்த்தோம். தாயின் வயிற்றுல உருவாக்கம் என்ன? உன்னை இன்னைக்கு அவர் அறிஞ்சிருக்கிறார். இல்லைன்னா நான் இங்க வந்து உங்க மத்தியில் நான் என்ன பண்ண முடியாது? இது நடந்திருக்காது. நடந்திருக்குமா? ஆனா இது யாரோட மாஸ்டர் பிளான் சொன்னா, நம்ம அப்பாவோட மாஸ்டர் பிளான். இல்லையா? ஹல்லேலூயா. படிங்க. அடுத்தது, உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி. இது இப்ப நான் என்ன பண்றேன்? அப்படியே பேச முடியுமா? இல்ல அப்படியே இருக்க முடியுமா? கருளுக்கு வராத முன்ன என்னைக்கோ எனக்கும் இங்க இருக்க எல்லாருக்கும், இந்த குட்டி பாப்பாக்கும் அவர் பரிசுத்தம் பண்ணிட்டார். ஆமென். ஹல்லேலூயா. எப்ப வந்துச்சு சொன்னா, கருளை உருவாக்க முன்ன பரிசுத்தம் வந்துச்சு. சொல்லமா? ஹல்லேலூயா. இந்த வேஷத்துல ஒரு பரிசுத்தம் இருக்காது, நம்ம வாழ்க்கையில ஒரு பரிசுத்தம் இருக்காது. எல்லாம் பொய் தான், எல்லாம் மாய. படிங்க. அடுத்தது, ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். நெக்ஸ்ட் என்ன வரும்? ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசி கட்டளை. இல்லையா? இப்ப நம்ம எல்லாம் ஒரு ஜாதிகள் எப்போ உருவாக்குன்னு சொன்னா, பழைய ஏற்பாட்டிலே சொல்றாரு. இல்லையா? ஹல்லேலூயா. அப்ப எத்தனை ஜாதி வந்துச்சோ இல்லையா தெரியாது. இல்லையா? ஆனா அவர் என்ன சொல்றாரு? சாதாரண உங்களை நான் வச்சிருக்க மாட்டேன். இல்லையா? ஹல்லேலூயா.
நான் ஏன் இந்த ட்ரெஸ் போட்டு நான் ஏன் கைட்ட சொல்லி உங்களுக்கு இருக்குன்னு புரியாது. காரணம் என்ன சொன்னா, நான் ஒரு ஜாதி தான் இல்லையா? ஆமென் ஹalleluya. நான் ஒரு ஜாதி தான். எங்க ஜாதியில இது வந்து நான் மேக்கப் போட்டேன். ஆனா எங்க ஜாதியில மேக்கப் இல்ல, ரியாலிட்டி. இவ்வளவு நீட்டு முடி வச்சிருப்போம் பொம்பளை போல இல்லையா? நீட்டா முடி வச்சிருப்போம். 24 மணி நேரம் பரிசுத்தம் எங்களுக்கு தெரியாது. எங்க குளிக்கிறோம், எங்க தூங்குறோம், எங்க படுக்கிறோம், எங்க போறோம் தெரியாது. ஏன்தான் எங்களுக்கு பசிக்காக போய் சொல்லுவோம். அதுக்காக தப்பு பண்ண மாட்டோம் இல்லையா? ஹalleluya. வயிறு பொறுப்புக்காக நாய் பல்லு எடுத்து வந்து நரி பல்லு சொல்லி தருவோம் இல்லையா? கொஞ்சம் காத்தோட்டம் வேற போய் சொல்லுவோம். நாய் பல்லு எடுத்து வந்து நரி பல்லு சொல்லி போய் வைப்போம். காக்கா அடிப்போம், கவதரிக்கன்னு சொல்லி வச்சிருவோம். உங்கள் வீட்டில் நான் பூனை பிடிச்சிட்டு போவேன், என் அண்ணங்கார மொசலா மாற்றி உங்களுக்கே சாப்பிட வச்சிருவாரு. இப்போதான் பிடிச்சேன் கேட்டாங்க, அறுத்துட்டேன் வேண்டாம் சொல்லிட்டாங்க. ஒரு 100 ரூபா சொன்னால் 50 ரூபா கேட்டால் போக சொல்லிட்டேன். நீங்கள் எவ்வளோ தரேம்மா? நான் 50 ரூபா தரேன் சாப்பிடுங்க. இப்படி போய் சொல்கிற நாவுக்கு என்ன கிடைக்காது? போஜனம் கிடைக்காது, பைபிள் சொல்லுது. அப்போ நாங்கள் போய் சொன்னால் சொல்லுங்க சாமியோ, நிறைய போஜனம் கிடைக்கும். வெக்கப்படாமல் எங்கள் ஜாதியில் கேட்க மாட்டோம். தெருவில் போயிட்டு ஓ அம்மா தாயே பிச்சை கேட்டு சாப்பிட்ற ஒரு குலம் தான் இல்லையா? ஆனால் எங்கள் ஜாதியில் நாட்டாங்க ஜாதி. நாங்கள் உட்காந்துருந்தாலும் பொம்பளைங்க துணி போட்டிங்கன்னா தூரம் தான் உட்காந்து, பக்கத்தில் போய் நிற்கக்கூடாது. இப்படி எக்கச்சக்கமாக சாயங்கம் இருக்கும். ஆனால் தெருவில் வந்தால் நாயும் மரியாதை கொடுக்காது. அவ்வளோ ஒரு அசிங்கமாக மாசக்கணக்காக குளிக்கவே மாட்டோம். ஒவ்வொரு காலத்தில் பார்த்த இடத்துல போட்டிக்கொள்ளி சாராய் குடிச்சுக்கொள்ளி சண்டை எடுத்துக்கொள்ளி வீணான காலம் நம்ம போய்கொண்டே இருந்தோம். ஆனால் கருவில் உருவாக்க முன்ன அவர் என்ன பண்ணார்? பரிசுத்தம் பண்ணி சகல ஜாதிகளுக்கும் தீர்க்கதரிசி. எனக்கே இல்லை இப்போ சொல்றது ஆவியானவர், உங்களுக்கு எடுத்தையும் சொல்றாரு இல்லையா? நம்மளாம் சாதாரண களிமண் அல்ல. ஆண்டவர் நமக்கு எல்லா பேருக்கும் வேற மாதிரி மாத்திருக்கிறார். கிளம்பி மையம் போலாமா? வேற மாதிரி நம்மளாம் வேற மாதிரி அர்த்தம். அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன். என்ன எப்படி என்ன பேச அறியேன்? ஆண்டவரை கேள்வி கேட்போம். அப்ப நானும் கேட்டேன் ஆண்டவரை. அதாவது நான் ஒரு குருவிக்காரன். நான் எங்க போய் இந்த ஜனங்கள் பத்தியில போயிட்டு நான் எங்க போய் உங்களோட வார்த்தை சொல்ல முடியும்? எனக்கு என்ன தெரியும்? ஸ்கூலுக்கு போகலையே, படிக்கலையே, நல்லது கெட்ட தெரியலையே, நான் எங்கே போய் இதெல்லாம் பண்ண முடியும்? அப்படி நம்ம பாவத்தை நம்ம என்ன பண்றோம்? மறிச்சுட்டு தேவனுக்கு கீழ்படுற ஆவி இல்லாத இருக்கும் நம்மளுக்கு இல்லையா? அதுக்கு அடுத்தது ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்க குருவிக்கார் சொல்ல வேண்டாம். என்ன சொல்றாரு? நீங்க குருவிக்கார் சொல்ல வேண்டாம். நீங்க வந்து வேலை செய்ய முடியாது, ஐயாதான் செய்யணும்னு சொல்லி அங்க எழுதுறாரு இல்லையா? இந்த குட்டி பாப்போம் அந்த ஆண்டவர் செய்யணும் இல்லையா? ஏன்னு சொன்னா ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக அநேகருக்காக சிலுவை எடுத்து ரத்தம் செஞ்சிருக்கிறார் இல்லையா? அவரோட ரத்தத்துல தான் பாவ மன்னிப்பு இருக்குது. வேற எந்த ரத்தத்துக்கும் பாவ மன்னிப்பு இல்லை. அவர் ரத்தம் பரிசுத்த ரத்தம் சொல்றா. இன்னைக்கு நான் சத்தத்தை எடுத்து வந்து என் சாட்சியோட செய்தியோட பேசி இருக்கிறேன் இல்லையா? இல்லைன்னா பேச முடியுமா? படிங்க. நான் உன்னை அனுப்புகிற எல்லாம் போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. அப்ப இது பேசுறது என் சுய புத்தியா? சொல்லு சாமி, யார் பேசுறாரு? கர்த்தர். அதே போல உங்களுக்கு பேசுவார் இல்லையா? ஹalleluya. நீங்க 2 வேளை குளிக்கிற 3 வேளை சாப்பிடுற இல்லையா? ஒரு காலத்துல நாங்க மாசக்கண குளிக்கவே மாட்டோம். நீங்க பஸ்ல போய் சீட் பிடிக்க சொல்ல ஓடி போய் சீட் பிடிப்பாங்க. நாங்களாம் அப்படி இல்லை, நடந்து வச்சுக்கிறாங்க. ஆமா தாய், நீங்க போய் பாத்ரூம் போல தண்ணி, நாங்கெல்லாம் போய் பேப்பர் கல்ல துடிச்சு போய் அவ்வளவு கழிதா இருப்போம், நாத்தம் அடிக்கும். ஏன் சொன்னா வெத்தலை போட்டி இருப்போம். போனோடனே 4 பேருக்கு வாந்தி வந்துடும். பெரிய விட்டுலாம் என் தாத்தா எல்லா பேரும் துப்பிக்குள்ளேயும் கழிச்சு, பைக்கை வண்டியில போனாலும் கழிச்சு, தெருவில் நின்னாலும் கழிச்சு, ஏன் பஸ் ஸ்டாண்ட்ல போனாலும் கழிச்சு, யாரும் எங்களால பக்கத்துலேயே வர மாட்டாங்க. இப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் ஆண்டவர் எங்களை எடுத்து அநேக ஜாதிகள் முன்பாக தீர்க்கதரிசியா மாத்திருக்கிறார். ஹalleluya. கை தட்டுங்க. ஆத்மா வார்த்தையாக வந்திருக்கிறோம். இங்க வந்தது ஒரு பேருக்கோ ஒரு புகழுக்கோ வேற பேர் ஆசைக்கோ நாங்க இங்க வரல. வெறும் ஆத்மா. அழகான முகத்தை பார்க்கணும், இந்த அழகான முகத்தை பேசணும், இந்த அழகான முகத்தை வந்து ஆண்டோட வார்த்தை
சொல்லணும். அது மூலியமா உங்க மத்தியில ஒரு எழுப்புதல் வரணும்னு சொல்லி நான் நினைக்கல. என் அப்பா ஆமென். வராதபடி நினைச்சிட்டேன். இல்லையா? இல்லைன்னா இப்படி ஒரு தேவ மனுஷனை நான் பார்த்திருப்போமா? சொல்லுங்க, இப்படி ஒரு தேவ மனுஷனை பார்த்திருப்போமா? இல்ல பேசியிருப்போமா? அருமையான தேவ பிள்ளைகளே, கடைசி காலம் ராஜா நம்ம கூட இருக்கிறார். இல்லையா? நம்ம யாரும் பார்த்து பயப்படுறது அவசரமே இல்லை. துதி எடுத்தான் சத்தான் ஓடுவான், முறிமுறிச்சான் திரும்பி வருவான். துதி எடுத்தான் சத்தான் ஓடுவான், முறிமுறிச்சான் திரும்பி வருவான். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? துதி எடுக்கணும். இல்லையா? இங்க பாருங்க, நீங்க போய் துலாபல் ஜெபம் பண்ண அவசரம் இல்லை. இல்லையா? உட்கார்ந்த இடத்துல தேவன் மத்தியில அதிகாலையில தேடுவர்கள் கண்டிப்பா அவனை தேடுங்க. மனசு விட்டு தேடுங்க, மகிமை விட்டு தேடுங்க. உன்னோட சுய புத்தி கொஞ்சம் இருந்தாலும் இன்னைக்கு மூட்டை கட்டிடுங்க. ஆவியான அர்த்தத்தான் இந்த வீட்டுல சொல்றாரு. ஆமென். சுய புத்தி எங்கிருந்து வந்து சொன்னான்? யாக்கோபு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்க பாருங்க சீக்கிரம். யாக்கோபு புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம். மூணாம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்படியே நானாவதும் அப்படியே நாவானதும் சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். நல்லா கேளுங்க. நம்ம வாழ்க்கையில என்ன இருக்கக்கூடாது சொன்னா, என்ன இருக்கக்கூடாது? பெருமை சொல்ற ஆவியே நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடாது. அது யாரால இருக்குன்னு சொன்னா, எந்த மிருகத்துக்கு கொடுக்கல இந்த நாவு. இல்லையா? எல்லா மிருகத்துக்கு நாவு இருக்குது. கல்வியான நாவு, கல்வியான வார்த்தைகள், சிந்தனைகள், நல்ல கண்கள். இல்லையா? நல்ல கால்கள், நல்ல கைகள், தேவனோட சாயல் நீங்க நானும். இல்லையா? வாழ்க்கையில வந்து பெருமையாவே இருக்கக்கூடாது. பெருமையா பேசுறதோ, பெருமையா சிந்திக்கிறதோ, பெருமையான காரியத்துல நம்ம அதுல இருக்கிறதோ இருந்தா நம்ம வாழ்க்கையில பிசாசு போடுவோம். இல்லையா? அதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும்? விடுதலை ஆகணும். படிங்க. பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். பாருங்க, ஒரு உலகத்துல வாழ முடியல. இல்லையா? இங்க பாரு எத்தனை உலகம் உட்காந்துக்கிறோம். இல்லையா? என்ன பேர் வச்சாங்க? இல்லையா? நாவுக்கு ஒரு அழகான பேர் வச்சுக்கிறேன். அப்போ இந்த நாவல நம்ம என்ன பண்ணணும்? பத்திர பண்ணணும். இல்லையா? ஏன்னு சொன்னா, எப்ப என்ன பேசணும், எப்ப என்ன சிந்திக்கணும், எப்ப என்ன வாழ்க்கையில நடக்கணும், அப்படி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? நாவல சொல்றோம். அப்ப எங்க ஜாதியில நாவல் எப்படி இருக்கும் தெரியுமா? பச்சையா பேசுவோம். உலகத்துல எத்தனை கெட்ட வார்த்தைக்குதோ சின்ன குழந்தை இருக்கும். உங்க கல்யாண கர்மாந்தத்துக்கு நல்லது கெட்டதுக்கு மைக் செட் இருக்கும். நானும் கல்யாண கர்மாந்தம் பண்ணிக்கணும், நல்லது கெட்டதுன்னா குண்டா நிறைய சாராயம் தான் போதும். சாமி என்ன இருந்தா போதும்? அந்த கல்யாணம் நடக்கிறதே தெரியாது. 3 நாள் சொல்லுவாங்க கல்யாணம். நிறைய பேருக்கு நான் பார்த்தேன். என் கல்யாணம் நான் பார்த்தேன். நிறைய பேர் கேள்விப்பட்டேன். அவங்க கேட்பாங்க, கல்யாணம் எப்படி இருந்துச்சு? அவங்க சொல்லுவாங்க, நானே போதையில இருந்தேன், எனக்கு என்ன தெரியும். பெரிய சொல்லுவாங்க. அது பாதி நைட்ல குடிச்சுக்கணும். சின்ன குழந்தை தண்ணி முள்ளி குடிக்கிற மாதிரி சாலை குடிச்சுக்கணும் இருப்பாங்க. அப்படிப்பட்ட நாங்க இன்னைக்கு ஆண்டு எப்படி வெளிச்சத்துக்கு கூட்டு வந்தார். எப்படி பேச வைக்கிறார், எப்படி சிந்திக்க வைக்கிறார். கோமலம் கட்டி தான் விமானம் போனது நான் பார்த்தேன். இன்னைக்கு டஜன் கணக்கா ஆண்டவர் நீங்க விமானத்தை போய் கொடுக்கிறார். ஏன்? அவர் நாமத்தை உயர்த்தணும். எங்கெங்கயோ என்னோட சாட்சி போச்சு. அப்படி பாருங்க, ஃபர்ஸ்ட் உண்மையே ஜெயம். வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? உண்மை இருக்கணும். உண்மை இருந்தா வாழ்க்கை என்ன வரும்? ஜெயம் வரும். ஃபர்ஸ்ட் இது. செகண்ட் ஆவியானவர். இது மூலியமா இவர் தான் எங்க ஐயா சாம் சுந்தரையா, ஏசி அப்போஸ்தலர் கிறிஸ்து சபை. ஐயாவோட போட்டோ யாரும் போட முடியாது. பெரிய ஒரு சாபலம் இல்லையா? அந்த சாபலத்திலிருந்து ஒரு உடைக்கலை எங்களை தேடி வந்தார். அவர் தேடி வரலன்னா இன்னைக்கு நாம இங்க வந்திருக்க மாட்டோம். இல்லையா? இப்ப நாம உங்களை தேடி வந்திருக்கோம்னு சொன்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் ஆண்டு வச்சிருப்பாரு. இல்லையா? இல்லைன்னா நாங்க பாருங்க, பிதா குமாரன் பரிசுத்தாவி நாங்க வந்திருக்கிறோம் சொன்னா உங்க வீட்டு
பொன்னான வீட்டு மகன். ஆமென். அத ஒரு பாட்டு பாடிப்பாங்க என் வைஃப். பொன்னான வார்த்தைகள் கல்லான இதயங்கள் தட்டி தட்டி எழுப்ப வேண்டுமே என் ஏசையா, தட்டி தட்டி எழுப்ப வேண்டுமே. பாவிகள் போல் ஒரு பாவிகள் நான் பிறந்தேன், பாவங்கள் மன்னிக்க வந்த இயேசு தெய்வமே. அருமையான தேவ பிள்ளைகளே, மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, வெட்டி போட்டானும் மீண்டும் துளிக்குமே மனுஷன் வாழ்க்கையோ. கை போன கை வருமா? இந்த பூமியில எந்த மனுஷனுக்கு கஷ்டம் இல்லை சொல்லுங்க. யாரும் கை சொல்ல முடியுமா என் வீட்டுல கஷ்டமே இல்லை? இல்ல யாரும் சொல்ல முடியுமா என் வீட்டுல மரணமே இல்லை? சொல்ல முடியுமா? இல்ல யாரும் சொல்ல முடியுமா பர்சன் நாங்க சாகவே மாட்டோம், எங்களுக்கு சாவ என்ன தெரியாது? சொல்ல முடியுமா? சொல்லுங்க. இந்த காரியம் அப்பப்போ நடக்கும் இல்லையா? ஆனா நல்ல காரியம் என்ன சொன்னா உண்மை. வாழ்க்கையில என்ன இருக்கணும்? உண்மை. இப்போ உண்மை நம்ம எங்க பாக்குறோம் சொன்னா, இங்க பார்த்தா பெருமை இருக்கிறோம் ஆண்டு எதிர்ப்பு நிற்கிறார். உண்மை வந்து சோத்திரம் மத்த உண்மை வெளிப்படுதல் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிங்க. வெளிப்படுதல் 2ஆம். ஆகையால் நீ என்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினை. வெளிப்படுதல் 2ஆம் அதிகாரம் 10 படிங்க. நீ படப்போகிற பாடுகளை குறித்து. இப்போ இந்த வீட்டுக்கு என்ன கூட்டி வந்திருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் ஒரு ஏதோ ஒரு பாடுகள் உங்களுக்கு உண்டு இல்லையா? இது யார் கொடுத்துற மாஸ்டர் பிளான் சொல்லி உங்களுக்கு தெரியாது, ஆனா என் ஆண்டவருக்கு தெரியும் இல்லையா? யாக்கோபோட வந்த யோபுக்கு வந்த சோதனை நம்மளுக்கு வரல இல்லையா? யோபுக்கு வந்த சோதனை நம்மளுக்கு வீட்டுல வந்துக்குதா? இல்ல, ஆனா பாடுகள் உண்டு இல்லையா? பாடுகள் மத்தியில தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ நம்ம வீட்டுல என்ன பாடு வந்தாலும் என்ன படிங்க. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் மரண பரியந்தம் உண்மையாய் என்ன சொல்றாரு? மரண பரியந்தம் 10 நாள் தான் உபத்திரம் நம்மளுக்கு இல்லையா? மனசாட்சி சுற்றி சொல்லுங்க, 10 நாள் தான். தன் பாவங்கள் மறிக்கிறோன்னு வாழ மாட்டான். எவன் விட்டு விலகிறனோ தேவன் இறக்கத்தை பெறுவான் இல்லையா? அப்போ எதுல நம்ம தப்பு இருந்தா, கடுகு அவ்வளவு தப்பு இருந்தா நம்ம என்ன பண்ணும்? விட்டு வெளியே ஜபம் பண்ணி பரிசுத்த ஜாதியா மாறணும் இல்லையா? அப்போ உண்மை இருக்கிறவன் வாழ்க்கையில எல்லா துக்கம் வரும், சோதனை வரும். சோதனை வந்தாதான் அடுத்தது சாதனை அல்லையா? வாழ்க்கையில என்ன வரணும்? ஆண்டவருக்கு வராத சோதனை நம்மளுக்கு வந்து சொல்லுங்க. பரிசுத்த தேவாதி தேவன் ராஜா வானமே சிம்பாசனம் பூமி என் பாதபடி எனக்கு ஒரு ஆலயம் கட்ட முடியாது, நீரோ என் ஆலயம், உன் இதே வாசத்தை நான் வாசப்பண்ண வாக்குறுத்த தேவன். அவருக்கே அவரோட சோதனை சொன்னான். அவரோட கரு நம்ம அவரோட சாயல் நம்மளுக்கு எவ்வளவு சோதனை இருக்கும். அதுக்காக சில பேர் நினைக்கலாம் பரிசுத்தவன் வந்துட்டா சோதனை போயிடும், பரிசுத்தவன் வந்துட்டா தடைகள் மாறும் இப்படி. மாறும் மாறும். உன் நெகல் உனக்கு சாட்சி சொல்லாம நீ பரவலாக போக முடியாது. நம்ம கூட யார் வருது? நான் எவ்வளவு உண்மை இருந்து ஏன் இல்ல அசுத்தம் இருந்தா நான் பரவலாக கண்டிப்பா போக முடியாது இல்லையா? தன் பாவங்கள் மறிக்கிறோம் வாழ மாட்டான். யாரும் விட்டு வெளுகிறனோ தேவனுடைய இறக்கத்தை பெறுவான். அப்போ முதல்ல நம்ம ஆண்டவர் உண்மை இருந்தா உண்மை ஜெயம் வந்துச்சு. அடுத்தது அதே பொம்பாய்க்கு போச்சு. சச்சே ஜெய் இல்லையா? சச்சே ஜெய். அன்னைக்கு நான் ஒரு சிலுவை எடுத்தேன். அந்த சிலுவை இன்னைக்கு விடாம ஆவியான வழியை நான் நடத்தி வைக்கிறேன். நடுக்கிற சொல்லுதான் எவ்வளவு பாடு வந்தாலும் என்னை விட்டு யாரு போகல தெரியுமா? என் ஆவியானவர் போகல இல்லையா? அந்த ஆவியானுக்கு நம்ம என்ன பண்ணும்? லவ் பண்ண வேண்டும் இல்லையா? பரிசுத்த ஆவியானுக்கு நம்ம எவ்வளவு நேசிக்கிறோமோ, எவ்வளவு அன்பு காட்டுறோமோ நம்ம வாழ்க்கை ஜெயமா மாறும் இல்லையா? அடுத்தது பொன்னான கீதங்கள். அடுத்தது தேவன் தந்த தரிசனம் உண்மையே செய்தி. இப்போ இப்படி பிலிம் இப்படி சாட்சி வச்சிருக்கிற வாழ்க்கையில நிறைய இன்னைக்கு பார்த்தா ஊழியக்காரங்க பெரிய பெரிய கோடீஸ்வரர் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் எனக்கும் எதுவுமே இல்லாம நல்லபடி வச்சிருந்தார். 1997 தான் நான் ரட்சிக்கப்பட்டேன் இல்லையா? என் ரட்சிப்பு ஒரு வேற மாடல் இல்லையா? வேற லெவல்ல வச்சுக்கலாம் இல்லையா? ஏன் சொன்னா 1997 முன்ன என் தங்கச்சி தான் ரட்சிக்கப்பட்டாங்க.
அவங்க பேர் சுமதி. அல்லையா? இப்ப கிரேஸ் பாஸ்டர் பாஸ்டரோட வைஃப். அல்லையா? என் கூட பிறந்த முதல் ஒரு தங்கச்சி மேரி, அடுத்த தங்கச்சி சுமதி. அல்லையா? மூணாவது தங்கச்சி பிஸ்கலா. உங்க வாழ்க்கையில HSO நீங்க சாப்பிட்டு இருக்கலாம், இல்ல தெரியாது. கல்யாணத்துல என் வாழ்க்கையில HSO சாப்பிட்டு இருக்கலாம். அல்லையா? எங்க ஊர் பானாவரம் சொன்னா நாங்க வாய்ந்தது வந்து அரக்குணம், சென்னை. இப்படி ஒரு வாழ்க்கையில வாய்ந்து இருக்கிறப்போ எங்க அப்பாவுக்கு மூணாவது பொண்டாட்டி தான் எங்க அம்மா. முதல் பொண்டாட்டிக்கு எங்க அண்ணன் பொண்ணு ராஜ்குமார். 3 நாள்ல அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அடுத்தது ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அந்த அம்மாவுக்கு புத்துநோய் வந்து சாகிற நேரத்துல எங்க அம்மா இவ்வளோ ஒரு பொண்ணு கையில பிடிச்சிட்டு கொடுத்துட்டு அந்த அம்மா செத்துட்டாங்க. எங்க அப்பா என்ன பண்ணாரு, சாரை ஊற்றி நல்லா குடிக்க வச்சு நல்லா அவங்களுக்கு 12 வயசு வர்றப்போ கல்யாணம் பண்ணிக்கிறார். அப்போ 3 வருஷம் எங்க அண்ணன் பெரியவர், 3 வயசு எங்க அம்மா சின்னவங்க. இல்லையா? முதல் குழந்தை மலர், அவங்க இறந்துட்டாங்க. 2வது குழந்தை பையன், அவங்க இறந்துட்டாங்க. 3வது வெங்கடேஷ் எங்க அண்ணன் பிறந்தார். அவரு ஒரு 4வது குழந்தை பையன், 5வது குழந்தை பையன் தான். இல்லையா? 6வது குழந்தை ஆறுமுகம், நான் தான் பிறந்தேன். இல்லையா? எத்தனை முகம் நம்மளுக்கு? 6 முகம். நான் பிறக்கிறப்போ, நான் கொஞ்சம் வளர்றப்போ என் அண்ணனுக்கு எடுத்துன்னு போய் ஹாஸ்டல் போட்டாங்க. இப்போ மாநில நரிக்குறோர் தலைவர் ஈசாக் வெங்கடேஷ். இப்போ இல்லையா? இப்போதான் ஒரு 10 வருஷத்துல அவங்க ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க. இல்லையா? அதுக்கு முன்னே ரட்சிப்பு எப்படி வந்து சொன்ன எங்க வாழ்க்கையில இயேசுதான் எங்களுக்கு ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு ஆகாத முன்ன எங்க அம்மாவுக்கு எங்க அப்பா நல்லா குடிக்கிறது, அடிக்கிறது, மடியில ஒரு குழந்தை லதா, கையில ஒரு பொண்ணு சுமதி, இந்த கையில ஒரு பொண்ணு மேரி, நாங்களும் ஒரு 12 வயசு மேல இருப்பேன். இல்லையா? அப்போ எங்க அம்மா சொல்லுவாங்க, நல்லா அடிவேலை எங்க வீட்டுல. எப்ப பார்த்தா எங்க அப்பா சண்டைகளை அடிப்பாங்க. என் அம்மா சொல்லுவாங்க, இந்த பசங்களை பட்டி வைக்கிறாங்க, சீக்கிரம் போயிட்டு இந்த நைட் ஆகி போய் நிற்குது, நம்ம பசி தாங்கலாம், குழந்தை பசி தாங்க முடியாது, போய் சோறு கேட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கையில குழந்தைய தூக்கி மடியில வச்சுக்கினே 2 டப்பா எடுத்துக்கினே 2 பசங்க கையில பிடிச்சிக்கினே அந்த அறுக்குற பகுதியில தெருவில் போய் சோறு கேட்பேன். அம்மா சோறு கேட்பேன். சோறு கிடைக்கலன்னா அங்கே ஒரு கல்யாணம் சத்தம் வேண்டியது. பன்னிக்கு சாப்பிட அந்த சோறு எடுத்து நாங்கள் சாப்பிட்டுருக்கோம். அந்த பன்னிக்கு போகிறவங்க அங்கே இருப்பாங்க. போய் நான் போய் கும்படுத்தி கேட்பேன், ஒரு பானை சோறு அந்த இலைய கூட பசங்க பட்டி வைக்கிறான்னு சொன்னால் கொடுத்துருவாங்க. அதை எடுத்து பார்த்து குண்டாங்க நிறைய ஆகிடும் சாப்பாடு. அதை எடுத்து எங்கள் அப்பாவுக்கு 3 தங்கச்சிக்கு நான் சாப்பிட்டு அந்த சோறு வேஸ்ட் ஆகக்கூட சொல்லி பாறை மேலே போட்டி காய வச்சு அரிசி 3 நாளாக அந்த காய வைக்கும். அப்போ சிட்டுக்குருவி நிறைய இருக்கும். அப்போல்லாம் உண்டிக்குள் பிடிச்சி அந்த சுட்டிக்குள்ளெல்லாம் துருத்துட்டு அந்த சொன்னெல்லாம் எடுத்து காய வச்சு அதை ஒரு மூட்டை கட்டி வைப்போம். எப்போ பசையா சொன்னப்போ அவங்களுக்கு எடுத்து ஆக்கி சாப்பிடுவோம். பாருங்க எவ்வளோ நாங்கள் வந்து ஒரு வாழ்க்கையிலேருந்து கடிந்து வந்திருக்கிறோம் சொன்னால் அவ்வளோ நாங்கள் கடிந்து வந்திருக்கிறோம். இல்லையா? இப்படி கொஞ்ச நாள் போகிறப்போ தங்கச்சிக்கு அவங்க ஒரு ஆண்டோட பிள்ளைய அவங்க மாறுறப்போ எங்கள் ஜாதியின் காரணம் யாருமே சேர்க்கலை. ஏன்னு சொன்னால் வெள்ளைக்காரன் சாமி கும்பிட்றாங்க அப்படி சொல்லி ஒரு பிரச்சனைகள் பண்ணுறப்போ தான் கொஞ்ச நாள் கழிச்சு நான் வந்து என் தங்கச்சி, நாங்கள் வளர்த்துறது தங்கச்சி, நானும் சொல்ல அது பாப்பா வயசு வந்திருக்கோம், ஏம்மா நீ ஏமா இப்படியெல்லாம் வெள்ளைக்கார சாமி கும்பிட்ற, நம்மளுக்கு மாரியம்மாக்குதே ஆதிபராசக்திக்குதே பா, எறும்புக்க ரத்தம் நான் அண்ணன் குடிச்சிருக்கிறேன், பச்சை ரத்தம் நம்ம தெய்வம் அண்ணக்குதே, ஏன் இப்படியெல்லாம் நீ பண்ணுற அப்படின்னு நான் கண்டிப்பு சொல்லுவேன். நான் அடிக்க மாட்டேன். ஆனால் எங்கள் அண்ணன் அப்படி இல்லை, அடிப்பார். இப்படி கொஞ்ச நாள் கடந்து போகிறப்போ தான் என் மனைவிக்கு வயிற்று வலி சொன்னான். அந்த வயிற்று வலிக்காக நான் வந்து திருப்பத்தில் இருப்போம், பாபநாசத்தில் இப்போ இவங்க இருக்கிறது நான் அந்த ஊரில் இருப்போம். வயிற்று வலிக்காக நான் அங்கே இருக்க ஆஸ்பத்திரிலாம் பார்த்தேன். அப்புறம் நிறைய சாமியாராண்ட போனேன், நிறைய பணம் செலவு பண்ணேன். அந்த வயிற்று வலி நல்லா ஆகலை. அந்த ஒரு நாள் ஒரு சாமியார் தான், அவர் மந்திரவாதி தான், அவர் தான் சொன்னார், அவங்களுக்கு கொஞ்சம் காசு கொடுத்தேன், கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபாய் மேலே கொடுத்துருப்பேன், 500 ரூபா 3000 மேலே செலவு பண்ணியிருப்பேன் அந்த சாமியாருக்கு. அவன் எனக்கு ஒரு டவுட்டு, எதிர் வீட்டுக்கார மந்திரம் பண்ணியிருப்பான், அதான் என் வீட்டில் ஒரு பிரச்சனை வருது வயிற்று வலி சொல்லி நான் சொல்லுவேன். நான் பண்ணி அந்த சாமியாராண்டு கூட இருந்து அவர் வந்து எங்கே இருப்பாங்க சாமி சொன்னால் எங்கள் ஊர்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் அவரை பார்க்க சொல்லி, அவ்வளோ சுந்தர சாமியார் அவர், அவ்வளோ ஒரு மந்திரவாதி. அவராண்டு நாங்கள் 3 மாதம் நான் தங்கியிருந்தேன். என் ஒய்ஃபுக்கு வயிற்று வலி நல்லா ஆகும் சொல்லி அவர் என்னென்னவோ மந்திரம் பண்ணார். கடைசியில் டவுட்டை சொல்லி நல்லா டாக்டர் தேட சொன்னான். டாக்டர் பார்க்குறப்ப தான் என் மனைவி வயிற்றில் கட்டி இருந்துச்சு. இல்லையா? அப்போது என்ன பண்ணணும்னு தெரியாமல் நான் ஒரு பக்கம் சாரை அப்போல்லாம் வந்து தெரியாமல் குடி போதை எல்லாம் இருக்கும்.
ஒரு குடும்பத்தில் ஒரு வாழ்க்கையில் ஃபீலிங் சொன்னால் சில பேர் எடுத்து காட்டுவாங்க, சில பேர் மனசில் வேதனைப்படும். அப்படி நான் மனசில் எத்தனையோ மாத கணக்கா நான் வேதனைப்பட்டேன். ஒரு நாள் என் மனைவி ஊட்டி போய் ஆஸ்பத்திரி போய் செக்அப் பண்ணுறப்ப தான் திருப்பதி சிஎம்சியில் ஒரு ஆஸ்பத்திரி போய் ஸ்கேன் எடுத்து பார்த்தா கட்டி பெருசு பெருசாகுது. ஏதோ ஒரு கட்டி வந்து முடிஞ்ச செத்துருவாங்க, கொஞ்ச நாள் தூரமாக இல்லை அப்படி சொல்கிறப்போ நானும் கொஞ்ச நாள் தூரமாக இருந்து வருவேன். வரப்போ ஒரு நாள் ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பொட்டி இல்லை, பூ இல்லை, வளையல் இல்லை, மெட்டில் இல்லை, அப்படியெல்லாம் உட்காந்து இருந்துச்சு. நான் வந்து சொன்னேன், என்ன இந்த அவதாரம் சொன்னால் இஷ்டம் இருந்தால் எனக்கு வச்சுக்கோ, கஷ்டம் விட்டுல இப்போ ஏசுனாலும் பொண்ணாயிட்டு சொன்னானே. எனக்கு கோவம் வந்து பைபிள் நான் 3 வாட்டி கழிச்சு போட்டிக்கிறேன். ஃபெயில் இருக்க எடுத்தது என் தலைமையில் போட்டிருக்காங்க. ஊதாங்கெல்லாம் சூட் பண்ணி வச்சுக்கிறேன். எங்கள் ஜாதியில் நைட்டும் பகலும் எங்கள் வீட்டில் சில தான் இருக்கும் ஜாதிக்காரங்க. எங்கள் ஜாதியில் 12 ஜாதியில் பெரிய ஜாதி கோயிலாட்ட ஜாதி. ஜாதிக்காரங்க ஃபஸ்ட்டு ஒரு தங்கச்சி பண்ணுது, இப்போ நீயே எப்படி பண்ணுற அப்படியெல்லாம் அடிச்சு நான் சித்திரவதை பண்ணேன். இது இப்படி தான் சித்திரவதை பண்ண சொல்லி இவங்களை கூப்பிட்டு போய் திருப்பதிக்கே போயிட்டேன். மேல் திருப்பதி போய் கொஞ்ச நாளில் பார்த்தா அவங்க அது ஜபம் பண்ணுறது விடுறதில்லை, அப்படியே ஜபம் பண்ணுவாங்க. அப்போ நான் நினச்சி பார்த்தேன், இவங்க இப்படி தான் ஜபம் பண்ணுவாங்க, ஆனால் இவங்களுக்கு என்ன பண்ணணும், எப்படியும் இவங்களை மாற்றணும், எப்படி ஐயா எப்படி நம்ம சாமிக்கெல்லாம் கும்பிடி இவங்க வேறு மாதிரி பண்ண சொல்ல ஒரு வெறித்தனமாக இருக்கிற நேரத்தில் தான் எனக்கு ஒரு மாதிரியான டைப்பான ஜுரம் வந்துச்சு. அந்த ஜுரம் வராது முன்ன பாஸ்டர் ஐயா வந்து அவர் கல்யாணம் பண்ணி வச்சுருந்தாரு. 3 மாதம் அவங்க மனைவி இறந்து போச்சு. அந்த பாப்பாவை நான் வளர்த்திருக்கிறேன் சின்ன வயசில். என் தங்கச்சி வளர்த்துறது போல் அந்த பாப்பாவை நான் வளர்த்திருக்கிறேன். அது இது கேட்டு அந்த கலவரத்தில் நான் என்ன பண்ணேன், நிறையா குடிச்சு ஒரு பெரிய கல்லில் போய் மூந்தி அடி வாங்கி அப்படியே ஒரு ஜுரம் வந்து எல்லா பேரும் இந்த பாப்பா இறந்து போயிட்டாங்க, அந்த பாப்பாவோட ஃபீலிங்கில் அந்த பாப்பா இருந்தாங்க. அப்போல்லாம் செல்ஃபோன் இல்லை திருப்பதியில் சிட்டி உள்ள. சரி ஆஸ்பத்திரி போட்டு ஒரு ஊசி போட்டுக்கிங்க, மாத்திரை சாப்பிட்டுக்கிங்க. அப்புறம் வந்து அந்த பாப்பாவோட பணத்தை எடுத்து போட்டு அங்கே பார்க்க அழகு ஒரு 4 நாள் 5 நாள் ஒரு வாரத்துக்கு போனோம். அப்படி நினச்சி தான் ஆஸ்பத்திரி போனேன். நான் ஆஸ்பத்திரி போனேன், அவங்க அந்த பணம் எடுத்ததும் நான் பார்க்கல. நான் ஜுரம் சொல்லி 3 நாள் சொன்ன டாக்டர் கிட்டத்தட்ட 30 நாள் வரைக்கும் நான் அந்த ஆஸ்பத்திரியில் இருந்தேன். எத்தனையோ டாக்டர் நான் செக் பண்ணாங்க, இந்த மலையில் டைஃபாய்டு மூளை காசில் சத்தி போயிடுவாங்க, போய்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. கடைசி நேரத்தில் அருமையான பிள்ளைகளை நான் சத்தி இருந்தால் 1997 என் பணத்து மேலே எத்தனையோ பேர் வந்து அந்த பாடி அந்த மண்ணு மேலே 1க்கு 2 போயிருப்பாங்க. ஆனால் தாயின் கருவில் உருவாக்கம் என்ன எனக்கு தெரிஞ்சுக்கிற உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. என் ரவி ஆஸ்பத்திரியில் செக்அப் பண்ணி இவர் இன்னைக்கு நைட்டு 8 மணி சாக போகிற சொல்லிட்டு போயிட்டாரு. 8 மணிக்கு நான் உயிர் விட்டேன். ஹல்லேலூயா. எனக்கு எடுத்து போய் ஒரு யாருக்குமே தெரியாது, என் மக்களுக்கோ என் ஜனங்களுக்கோ யாருக்குமே தெரியாது. என் மனைவிக்கு தான் சொன்னாங்க, இந்த இவருக்கு உயிர் இருக்கிறப்போ 6 மணிக்கு சொல்கிறது, சீக்கிரம் தூக்கின்னு போயிடு, சத்திட்டா ஒன்றும் செய்ய முடியாது, கொஞ்சம் பணம் கட்டி கையெழுத்து போட்டு சொன்னால். அந்த கலிலோகம் இல்லாத காலம், பணம் போட்டு கையெழுத்து போட்டு அந்த ஒண்டி பொம்பளை போய் ஒரு 5 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் இருக்கும் எங்கள் ஆளு இருக்கிற இடத்துக்கு கூட்டி வர முடியாது. சத்தவனை எனக்கு மூடி துணி மூடி எடுத்து போய் அந்த சாவு தொட்டியில் போட்டாங்க. 2வது கழிச்சு ஒரு 2 பேர் வந்து எனக்கு குளிக்க வச்சு மொட்டை அடித்து நல்லா மால் பண்ணி திரும்பி எடுக்கிற நேரத்தில் தான் எங்கேருந்து ஒரு வெளிச்சம் சும்மா ராக்கெட் வந்து என் மார்பு அடிச்சது, என் பாடி ஆடினது. என் டாக்டர் வந்து ஆச்சரியப்பட்டாங்க, எப்படி வந்துச்சு என்னை எழுப்பின ஹார்மோன் சாவல உயிரோடு. நான் ஏன் சாவலையா, நான் பெட்டில் தான் இல்லை, கண்ணு தந்து பார்த்தா மொட்டை அடிச்சிருந்தாங்க. மார்க் இருந்துச்சு, ஏன் இப்படியெல்லாம் பண்ணேன், ஒரு 5 நிமிஷம் உசுறு வரலன்னா அவங்களுக்கு வெட்டி இருக்கும். எனக்கு தூக்கி போட்டுச்சு. அப்போ எந்த கடவுளும் எனக்கு உயிர் கொடுத்துச்சு. அப்போ உனக்கு தான் தெரியணும், இல்லை எனக்கு ஏதோ ஒரு வெள்ளை வெளிச்சம் இப்படி வந்து என் மார்பில் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. அப்போ அந்த டாக்டர் சொல்கிறாரு, இப்படி சொன்னால் அது வந்து உன் மனைவி ஜபம் பண்ணிக்கொள்ள இருந்தாங்க. புதிய ஏற்பாடு பைபிள் இருந்துச்சு, அது யாரும் இல்லை, உன் பாவத்துக்காக என் பாவத்துக்காக அநேகர் பாவத்துக்காக ஒரே ஒரு சாமி கன்னிமரியாள் வயிற்றில் கொண்டு அவர் இயேசு தான். இயேசு தான் உன்னை எழுப்புறாரு. இயேசு தான் நீ உண்மை இருக்கணும், உன் ஜாதி நீ சாட்சியாக இருக்கணும் சொன்னேன்னே. நான் அந்த நைட்டில் 9:30 மணிக்கு ட்ரெயின் இருக்குது. அந்த மைசூர் ட்ரெயினில் ஏறி நான் என் மணி வந்து எங்கள் பாஸ்டராக நான் கற்றுவேன். முன்னாலாம் ஊரில் எல்லாம் வரக்கூடாது, பசங்களாம் ஏன் இப்படி மாற்றணும் கற்றுவேன், சவுண்டு கொடுப்பேன். நேராக போய் அந்த பாஸ்டர் என் கால் மேலே உயிரேன். அப்போ அந்த பாஸ்டர் சொல்கிறாரு, கால் மேலே உயிர்க்கூடாது, நான் தெய்வம் என்ன பண்ணணும், 5000 பிசாசு பிடிச்சவனுக்கு பேயெல்லாம் பள்ளிக்கூட்டில் ஓட்டுறப்போ அப்போ அந்த பிசாசுக்காரன் சொல்கிறாரு, ஏசப்பா நான் கூட ஓட்டுமா, ஏன் கூட வர வேண்டாம், உன் ஜாதிகளுக்கு நீ சாட்சியம். அங்கே போய் உங்கள் யார் உங்களுக்கு பிசாசு பிடிச்சவங்க சொன்னா ஏசப்பா தான் பிசாசு ஓட்டுற சொல்லி சாட்சி சொல்லுவோம். அது போல் மக்களுக்கு போய் சாட்சி சொன்னார். அப்போ நான் ஆண்டவரை ஒரு அன்னைக்கு நைட்டு ஒரு 5 நாளுக்கு ஆகலை, 2 நாளுக்கு ஆகலை, யானை சாணம் எடுத்துக்கிறேன். அப்புறம் என் மக்களுக்கு போய் நைட்டும் பகலும் சத்தத்தை சொல்லுவேன்.
என் வீட்டிலே பாஸ்டர் கூப்பிட்டு வச்சுக்கிறேன். 3 மாசத்துல கிட்டத்தட்ட 100 பேர் இல்லை 150 பேர் மேல ஆண்டோட பிள்ளையா மாறினாங்க. ஏன்னு சொன்னாங்க இல்லையா? அதுல எங்க அப்பா இல்லையா, அதுல எங்க அத்தை, எங்க அம்மா, அதுல நிறைய வயசானவங்க, எங்க பெரிய அத்தை, பெரிய மாமா. நான் என்ன சொல்றேன் எனக்கு தெரியாது. அப்ப வேதம் தெரியாது, வசனம் தெரியாது, என்ன சாட்சி சொல்ல தெரியாது. ஒரே ஒரு வார்த்தை, ஏசப்பா எனக்கு உயிர் கொடுத்தாரு. ரவி ஆஸ்பத்திரியில நான் சத்திட்டேன், என்னை உயிர் கொடுத்த தேவன் சூழலை கற்று மாற்றுவார், மந்திரத்தை மாற்றுவார், சண்டையை மாற்றுவார், கோபத்தை மாற்றுவார், குடி போதை மாற்றுவார், பிரச்சனைகள் மாற்றுவார். நீ விசுவாச தேவனோட மகிமை காண்பாய். இதெல்லாம் மாற்று சொன்னா எங்க பாஸ்டர் வேண்டாமா, எங்க பாஸ்டர் என்ன சொன்னா அதுக்கு கீழ்படி கேளு அப்படி சொன்னா வந்துடுறாங்க. இப்ப எங்க ஐயாக்கு ரொம்ப ஆசை ஏன் சொன்னா அவரு எத்தனையோ பேருக்கு ஏன்சர் எடுத்து கொடுத்தாரு. 3 மாசத்துல நிறைய பேர் ஏன்சர் எடுத்து நைட்டு பகலும் 3 மணி நைட்டு கூப்பிட்டு வருவேன். என்ன ஸ்கூல் சொல்லி கூப்பிட்டு வர எனக்கே தெரியாது. அந்த ஐயா ஏன்சர் எடுத்து கொடுத்துருவார். நான் சொல்லுவேன் ஐயா எனக்கு ஏன்சர் அப்படி எடுத்து கொடுத்துருவார். இப்படி என் வாழ்க்கைக்கு கண்டு போச்சாரு இல்லையா? அப்போதான் இவரு ரொம்ப சின்ன வயசுல எங்க அத்தை பையன் ரொம்ப ஃப்ரெண்ட் இல்லையா? அப்போ எனக்கு ரொம்ப ஆண்டவர் பாரமாக இருந்துச்சு. அப்போ நான் வந்து திருப்பதி மேலெல்லாம் சர்ச்சு கட்ட முடியாது இல்லையா? அந்த இடத்துல ஆண்டவனா இந்த சின்ன லேடியா ஏசப்பா பாட்டு வச்சு காதை வச்சுக்கணி ஒரு வெளித்தனமாக போயிட்டு புலி தங்கிற இடத்துல போயிட்டு 2 வாலிபம் டபாசனை வச்சு அவர் ரமேஷ் ஒரு பையன் இருந்தார், ஒரு வாலிபம் டபாசெல்லாம் எழுப்பி அங்கே போய் உபாசம் போட்டு ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி ஒரு 35 பேர் 40 பேர் அங்கே இருக்கிறப்போ எங்கள் ஐயா கூப்பிட்டு போய் அந்த இடத்த காட்டி ஒரு பெரிய இடத்துல சில்வர் போட்டு திருவந்த ஆராதனைலாம் கொடுப்போம் இல்லையா? அப்போல்லாம் ஐயா அந்த பாஸ்டர் ஐயா வந்து ரொம்ப 2 வருஷம் ஆகி போச்சா 3 வருஷம் ஆகி போச்சா 4 வருஷம் நல்லா தண்ணி குடிக்கிறது ஒரு ஒரு என்ன பண்ணலாம் அப்படி ஒரு வெறித்தனமாக இருப்பார். யாருக்கும் பயப்பட மாட்டார். போடா எந்த கடவுள் இல்லை போ, என் ஒய்ஃபுக்கு தெய்வமே இல்லை அப்படி சொல்லி ஒரு வெறித்தனமாக இருப்பார். அப்போ ஆவியானவர் பேசுகிறார் இல்லையா? போய் வச்ச சந்திக்க நான் எங்கே போய் சந்திக்க முடியும்? அந்த இடத்துல அந்த ஆத்மா வந்து சந்திக்க எனக்கு இல்லையா? ஏன்னு சொன்னால் குழந்தை போல நான் வளர்த்துனாங்க. அப்பாவுக்கு சொந்தம் எங்கள் அத்தை பொண்ணோட பொண்ணு, எங்களுக்கு அக்கா பொண்ணு. ஒரு தாய் வீட்டு பிள்ளைய நான் வளர்ந்துருக்கிறேன் உலகத்தில் இருந்தாலும். அது கிருஷ்ணன் வளர்க்குறப்போ நான் முட்டி அந்நிய பாஷை பேசுகிறேன். அந்த மகள் பக்கத்தில் வந்து உட்காந்து என் வீட்டுக்காரர் சொல்லு தனா சொல்லி ஐந்து குளிக்கிறாரு. என் ஆத்மா அப்படி போக முடியல இப்படி போக முடியல, சில விஷயங்கள் நான் சொல்கிறேன் அது போய் சொல்லு அவர் திருந்துவார் அப்படிலாம் ஆவியானவர் பேசுனாங்க இல்லையா? அது எடுத்து சொல்கிறப்போ தேவ மனுஷன் ஏற்றிக்கினார் இல்லையா? ஏற்றிக்கிறாங்க கூட்டி போய் யாரும் எடுத்து கொடுத்து அவருக்கு ஒரு 2-3 வாரம் 2-3 மாதம் கூட வச்சு ஊழியத்தை பண்ணுறப்போ நானே கேட்குறேன் என் தங்கச்சி கட்டிக்கிறியா? அப்போ தேவ மனசு சொல்கிறாரு எனக்கு 2ஆம் கல்யாணம். அது என் தங்கச்சி தெய்வம் பிழைக்கிறாங்க, தூதர் பிழைக்க, அவங்க எப்படி ஒத்துக்குவாங்க? நான் சொன்னேன் ஏசப்ப நம்ம வீட்டு தேடி வந்துட்டாங்க இல்லையா? அதே பொண்ணு அந்த பொண்ணு நான் கேட்குறப்ப என்ன சொன்னேன், நான் கிறிஸ்டின் கல்யாணம் தான் பண்ணுவேன், இல்லைன்னா இப்படியே கணிசிறு போல இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ஒரு துக்கம். சின்ன குழந்தை வளர்த்தவங்களுக்கு அந்த பாசம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அந்த பாசத்துக்காக நான் என்ன பண்ணேன், என் மச்சான் கூப்பிட்டு வந்து ஆண்டை பற்றி சொல்லி ஞானசானம் எடுத்து கொடுத்து அவருக்கு என் தங்கச்சிக்கு வருமானம் பண்ணி ஆவியான கல்யாணம் பண்ணி விட்டு இவங்களுக்கு முதல்ல இங்கே இந்த ஊட்டிக்கு தான் கூப்பிட்டு வந்தேன் இல்லையா? ஒரு 1.5 வருஷமா கூட இருந்து ஒரு குழந்தைய பாக்கியமாக ஆண்டர் கொடுத்து அப்புறம் தேவ ஆவியானது அவங்களுக்கு அது ஏகுறது கொடுத்து அவங்க ஊழியக்காரர் ஆகணும். நான் ஏன் உங்களை மத்தியில் சொன்னா தேவனுக்கு பிடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, தேவன் அன்பு தெரிஞ்சுக்கிற பெரிய விஷயம் இல்லை. ஆண்டவர் ஏன் வந்தார் பூமிக்கு அதுதான் ஒரு பெரிய விஷயம் இல்லையா? ஒரே ஒரு பேதுரு எங்கே இருக்கிற பேதுரு அவரு இயேசுவை தேடி போனாரா இல்லை இயேசு தேடி பேதுரு வந்தாரா? சொல்லுங்க சாமியோ. பேதுருக்கு ஆண்ட இயேசு சாமி தான் தேடி வந்தார், பேதுரு தேடி போகலாம் இல்லையா? இப்ப உங்களை தேடி நாங்க எவ்வளவு பேர் வந்துக்கிறோம் பாருங்க இல்லையா? ஏன் ஆத்மா பாரத்துக்காக போய் 12 சீசர் உருவாக்குனாரு. எத்தனை சீசர்? அடுத்தது என்ன பண்ணாரு? 22 ஜோடி உருவாக்குனாரு. அடுத்தது என்ன பண்ணாரு சொல்லுங்க? உலகம் முழுதுமா சீசன் ஆக்க சொன்னார் இல்லையா? இப்ப நாங்க இவ்வளவு கஷ்டத்துல பாடுகள் இருக்கிற மத்தியில எங்களை தூக்கி ஆண்டவர் வெளிச்சத்தை மாற்றி அவரோட நாமத்தை உயர்த்துன்னு சொல்லி எங்களை தூக்கி கூப்பிட்டு உங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றாரு சொல்றாரு. நாங்க மாசக்கணக்கு குடிக்க மாட்டோம், எவ்வளவு கலிஜா இருப்போம், பொய் சொல்லுவோம், வாய் திறந்தா பிரச்சனை தான் இல்லையா? இன்னைக்கும் எங்க ஜாதியில நிம்மதி தூங்க மாட்டோம் இல்லையா? இரவும் கூட கலாட்டா தான்
பைத்தியக்காரரோட மோசமான இருப்பாங்க ஆளுங்க. இப்படிப்பட்டவங்களை தூக்கி ஆண்டு வெளிச்சத்தை மாற்றினா சொன்னா, நீங்க 2 வேளை குளிக்கிற 3 வேளை சாப்பிட்ற உங்களாலலாம் மாற்ற மாட்டாரா? உங்களாலலாம் அவர் ஒரு காரியத்தை கூட்டி போக மாட்டாரா? உங்களுக்கு தெரிஞ்சது ஒரு விஷயம்னு சொன்னா, உங்களுக்கு கீழ்ப்படுதல் உள்ளங்கள் இருக்க வேண்டும் இல்லையா? தேவனுக்காக ஜெபிக்கிற உள்ளங்கள் இருக்க வேண்டும் இல்லையா? கஷ்டத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டுருவோம், இயேசுவுக்கு பிள்ளையா நம்ம மாறலாம். பரலோக ராஜ்யம் நம்ம போக போறோம். இந்த பொய்யான பூமி ஒரு நாள் தண்டனக்கா டனக்கா எல்லாம் சாக போறோம். சாவு இல்லாத கொடுக்கிற ஒரே ஒரு தெய்வம் நம்ம இயேசுசாமி இல்லையா? இன்னொரு வருஷம் பார்க்கலாம் இல்லையா? வெளிப்படுதல் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் கருத்து. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. யார் இடத்துல? தேவனுடைய வாசஸ்தலம். இந்த வாசஸ்தலம் இருந்தாதான் நம்ம உள்ள வர முடியும். அப்படி ஆண்டவர் நம்மளுக்கு எவ்வளவு வேள்வியா வச்சிருக்கிறாங்க பாருங்க இல்லையா? நம்ம யாரோட வாசல்? தேவனோட வாசல் அது இல்லையா? பாருங்க, ஏன் சென்று எனக்கு பிடிக்கல அவ்வளவு. அப்போ நம்ம மேல அவள் வாசமா வர சொல்றாங்க இல்லையா? கொஞ்சம் கற்பனையை சிந்திச்சு பாருங்க. ஆண்டவர் நம்மளுக்கு 6 அறிவு கொடுத்திருக்கிறார். 1-2 அறிவு இல்லை இல்லையா? எந்த மிருகத்தை கொடுக்காத அறிவுகள் நம்ம கொடுத்திருக்கிறார். அடுத்தது அவர்களிடத்திலே அவர் வாசமா இருப்பார். அவர் இடத்துல அவர் எப்படி இருப்பாரு? வாசமா இருப்பார். அவன் நம்மள கூட எப்படி இருப்பார்? வாசமா இருப்பார். அடுத்தது அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். பாருங்க, நம்ம யாரோட ஜனங்கள் இருக்கணும்? உண்மையான ஜனங்கள் இருக்கணும் இல்லையா? அடுத்தது தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். வேற எந்த தெய்வம் இல்லை. நம்ம இன்னைக்கு பாக்குறோம் இல்லையா? இப்படி ஒரு காரியம் அன்னைக்கு பார்க்க முடியாது இல்லையா? ஒரே ஒரு தெய்வம் நம்ம கூட சாட்சி அளிப்பார். அடுத்தது அவர்களுடைய கண்ணீர் யாவும் தேவன் துடைப்பார். பாருங்க, இப்போ இந்த பெரியம்மா கிறாங்க. அந்த பெரியம்மா நான் கூட்டி, அம்மா நீ பிறந்த நாள் இருக்கும், இன்னைக்கு இருக்கும், உன்னோட சாட்சி சொல்லுமா சொன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என் சாட்சி கேட்டா உன் கண்ணில் தண்ணி வராது, ரத்தம் வரும் தான் சொல்லுவாங்க. காரணம் ஏன்னு சொன்னா, பிசாசு ஆனவன் என்னைக்கு 12 வயசு ஆகுதோ அப்போ ஏறி உட்காந்துருவான் இல்லையா? அவன் துக்கம் வேதனை கஷ்டம் கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஆனா உசுறு எடுக்கிறதுக்கு அவனுக்கு தகுதியே இல்லை இல்லையா? அந்த தகுதி ஏன் இல்லை சொன்னா, எல்லா வல்லமை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார் இல்லையா? அப்ப அந்த கண்ணீர் சுத்தம் பண்ணு சொன்னா, நம்ம ஆண்டவர் ஒருத்தர் தான் கண்ணீர் சுத்தம் பண்ணும். நம்ம ஆண்டவர் சாட்சி இருந்தா தான் நம்ம அநேகரோட கண்ணீர் சுத்தம் பண்ண முடியும் இல்லையா? அப்போ சாட்சி உண்மையா இருக்கணும். அடுத்தது இனி மரணமும் இல்லை. என்ன சொல்ற ஆண்டவர்? கடைசி காலத்துல மரணமும் இங்க பயம் நம்மளுக்கு இருக்குது, மரண பயம். அன்னைக்கு பயமே வராது இல்லையா? இன்னும் நம்மளுக்கு என்ன கண்ணீர் இருக்காது, அடுத்தது என்ன இருக்காது? துக்கமும் இல்லை, பயம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதலும் இல்லை, பேய் பிசாசு இருளாய் பூசு அலறது பயப்படுறது அதெல்லாம் எதுவுமே இருக்காது. அடுத்தது வருத்தமும் இல்லை, வருத்தமே இருக்காது. எவன் சத்தம் வருத்தப்படுறது அது சொல்ற வார்த்தையே இருக்காது. அடுத்தது முந்தினவைகள் ஒளிந்து போயின. இந்த காரியம் ஆண்டவர் சொல்ற இந்த காரியம் எல்லாம் என்ன பண்ண போறாரு? எல்லாம் மெட்ராஸ் பாசல சொல்லுவாங்க, இந்த காரியம் எல்லாம் நாசமா போகுது இல்லையா? ஒளிந்து பூசுனா நாசமா போயிடும். அடுத்தது சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். யாருக்காக சொல்லுங்க? யாருக்காக? எனக்காக இல்லையா? யாருக்காக? எனக்காக தான். இவ்வளவு ஒரு கிஃப்ட் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறான் அப்படின்னா. அடுத்தது பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள். இந்த வார்த்தை இந்த சத்தியம் எப்படிப்பட்டது? உண்மை. இந்த உண்மைக்கு தான் பாடுபடணும். பொய் ஒரு நாள் வெளிச்சம் போட்டி காட்டும் இல்லையா? இல்லையா? நம்ம உண்மை உள்ளவனுக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதம் இல்லையா? வெக்கப்படாம சோதனை வர மாதிரி வரும், ஆண்டு அப்படியே தூக்கி நிக்க வைப்பார் இல்லையா? பிரச்சனை வர மாதிரி வரும், ஆண்டு அப்படியே தூக்கி நிக்க வைப்பார். கஷ்டம் வர மாதிரி வரும், ஐயோ ஆண்டோட கண்ணு இல்லையே மூக்கு இல்லையே காது இல்லையே சொல்லி உலகத்துக்கார போல நம்ம பண்ணக்கூடாது இல்லையா? உலகக்கார சிந்திக்கிற போல நம்ம சிந்திக்க கூடாது இல்லையா? உலகக்காரன் பேசுறது போல நம்ம பேசக்கூடாது இல்லையா? நம்ம எல்லாம் பக்கத்துல இருந்த கை அம்மா கை பிடிச்சி நம்மளாம் வேற மாதிரி ஆண்டவர் நம்மளால எப்படி வச்சுக்கிறது? வேற மாதிரி இல்லையா? நம்மளாம் வேற மாதிரி இல்லையா? ஒரு கிஃப்ட் நம்ம ஆண்டவர் கொடுக்குறாரு. ஏன்னு சொன்னா, மரணம் இல்லாத வாழ்க்கை உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிஃப்ட் இல்லையா? ஏன்னு சொல்லி கடைசி காலம் எச்சரிப்பை இருங்கள் சொல்ற ஆண்டவர். எதுல எச்சரிப்பை இருக்குன்னு சொன்னா, நம்ம நடையில, நம்ம வார்த்தையில, நம்ம சிந்தனையில, நம்ம வாழ்க்கையில எங்கே எச்சரிப்பு இருக்கு சொன்னா, நம்ம எல்லா எண்ணத்துல இல்லையா? அப்ப இந்த எச்சரிப்பு காரியம் நம்ம எங்க பார்க்க போறோம்னு சொன்னா, கடைசி காரியம் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம்
17வது வசனம் படிங்க. யாருக்கு எச்சரிப்பு கொடுக்குற ஆண்டவர் சொன்னா உலகத்துக்காரங்க சொல்ல ஆண்டவர் இல்லையா? கிறிஸ்துவ பிள்ளைகள் உனக்கும் எனக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். பயத்தோட பயம் இருக்க வேண்டும். அது கடவுளோட பயம் இருக்க வேண்டும். உலகத்தோட பயத்தை நம்ம வாங்கக்கூடாது இல்லையா? உலகத்தோட எண்ணத்துல ஏக்கத்தை நம்ம வாங்கி கூட இருக்கக்கூடாது. ஆண்டவருக்காக. கலாத்தியர் 5:17 வாசிங்க. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. அப்போ நம்மளுக்கு ஒரு சோதனை வரும் இல்லையா? அப்போ நம்ம நல்லா தூங்குறோம் குழந்தை விட்டு, பக்கத்துல என்ன நடக்குது தெரியாது இல்லையா? ஆனா நம்ம ஆத்மா கண்டிப்பா ஆண்டவர் மண்ணில போய் உட்காருவோம் இல்லையா? அந்த ஆத்மா கெஞ்சும். அந்த ஆத்மா மண்ணி, அவன் குடிக்கிறானா மண்ணி, அவன் சண்டை எடுக்கிறானா மண்ணி ஆண்டவர் கெஞ்சி வருது ஒவ்வொரு நேரத்தை ஆத்மா. நம்ம ஏந்திர உடனே ஐயோ கடமாய் போச்சு, ஐயோ வீட்டுல என்ன பண்ண வேண்டும், பிள்ளைங்களுக்கு எப்படி படிக்க வைக்கணும், நம்ம எப்படி போய்க்க வேண்டும், அப்படி பல சிந்தனை நம்ம என்ன பண்றோம் இல்லாதால அந்த அந்த இருள் நேரத்தில் வருது இல்லையா? ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு பயப்பட, உன் ஆவி உன் ஆத்மா உன் சரீரம் உனக்கு வச்சு ஃபைட் பண்ணும் இல்லையா? அது மாம்சமான அது ஃபைட் பண்ணும். அந்த ஆத்மா வந்து நம்மளுக்காக எப்பவும் பரலோகம் போகணும் ஆசைப்படும் இல்லையா? அந்த ஆத்மாவுக்கு நம்ம எப்படி இருக்கணும் சாட்சி. நம்ம என்ன நினைக்கிறோம் பாருங்க, நம்ம ஆண்டவர் போய் நல்ல சிந்தனை கொடுத்துருப்பாரு ஆண்டவர் நம்மளுக்கு இல்லையா? இங்க வரப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம நிற்போம். படிச்சு பாருங்க. நான் அப்புறம் உனக்கு விரோதி யார் சொன்னா உங்க சரீரம் தான். உங்க விரோதி பக்கத்து வீட்டு இல்லை, எதிர் வீட்டு இல்லை, உன் குடும்பம் இல்லை, உனக்கு விரோதி ஒரு சரீரம் தான். படிச்சு பாருங்க. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. இது ஒன்றுக்கொன்று விரோதம் சொல்லுவாங்க. எதிர் வீட்டுக்காக நான் விரோதம் சொல்லுங்க. உன் ஆத்மா உன் சரீரம் அது ஒண்ணுக்கு விரோதமா நிக்குது இல்லையா? 19 வாசிக்குமா. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராகியங்கள், கோபங்கள். அம்மா இப்படி பாஸ்டா ஓடி போயிட்டா வயசானவங்க எங்கம்மா ஓடி வர முடியும்? கோபம். ஏன்னா இதெல்லாம் செய்யறாங்க இல்லையா? கோபம் இருக்குது இல்லையா வீட்டுல? சொல்லுங்க சொல்லு தாய். கோபம். அடுத்தது விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள். என்ன பகைகள் தெரிஞ்சுக்கோ. கோபம், பகைகள். இந்த பெரிய பெரிய காரியம் செய்யலன்னா சின்ன காரியத்துல நம்ம ஜாக்கிரதை இருக்கணும் இல்லையா? காரணம் எது நம்ம அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அடுத்தது விரோதங்கள். போதும் இதெல்லாம் என்ன இருக்கணும்? இது இருக்கணும் நம்ம வாழ்க்கையில. நேசிக்கணும், விரோதமா இருக்கக்கூடாது. அடுத்தது வைராகியங்கள். என்ன சொல்ல? வைராக பிடிவாதம். இப்படிதான் இருப்பேன் நான் வாழ்க்கை இல்லையா? வைராகம், அந்த பிடிவாத குணம். பாருங்க, நான் பெரிய விஷயத்த நான் சொல்ல, இப்ப நம்ம வீட்டுல என்ன விஷயக்குதோ அதுதான் ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? அடுத்தது கோபங்கள், சண்டைகள். நம்ம கேளுங்க, என்னென்ன கோபங்கள், சண்டைகள். அடுத்தது பிரிவினைகள். அடுத்தது மார்க்க பேதங்கள். இது பாருங்க, இதெல்லாம் சின்ன விஷயங்கள். அடுத்தது பொறாமைகள். என்ன பொறாமை? உலகத்தக்கால எப்படி பொறாமை? இது யாருக்கு சொல்றாரு ஆண்டவர்? அது சிந்திக்க வேண்டும். உனக்கு எனக்கு தான் சொல்றாரு. அடுத்தது கொலைகள். பேசே கொலை பண்ணிடுறாங்க சில பேர். வெறிகள். வெறி. அண்டா கூட ஓடி நான் உடச்சேன் உண்மையா? கோபம், வெறி. அடுத்தது களியாட்டுகள். இந்த செல்போன் இருந்தா போதும், எனக்கு நிறைய பேர் களியாட்டம் ஆடுறாங்க முதலியானவைகளை. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில் என்று. கண்டிப்பா என்ன சொல்றது? எந்த ராஜ்யத்துக்கு போக முடியாது, சான்ஸே இல்லை. இதுல சமாதானத்தை இருக்கிறவங்க அருமையான தேவ பிள்ளைகளை ஆவியானவர் இந்த நாள்ல சொல்றாரு. வாலிப பிள்ளைகள் நம்மலாம் இல்லையா? நம்மளாம் பாட்டி போல வயசானவங்க இல்லை. இன்னைக்கு பாட்டி அம்மாக்கு ஆண்டவர் மான் கால் கொடுக்க போறாரு இல்லையா? ஏன்னா அவங்க கேட்கறாங்க இல்லையா? சொல்லுங்க, கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஆண்டவர் உயர்த்த போறாங்க இல்லையா? இப்படிப்பட்ட எதுவும் நம்ம வீட்டுல எதுவும் இருந்தா அது விட்டு விலகணும். என்ன சொன்னா அவர் ராஜ்யத்துக்கு போக முடியாது இல்லையா? உலகத்துக்கு வேணுமா சுத்தலாம், போங்க எப்படி வேணுமா. இது வேண்டாம், சாகு நரகத்து போவோம், நம்ம இஷ்டம், ஜாலி மேன் போவோம், நோ ப்ராப்ளம். ஆனா ஆத்மா பாரம் அப்படின்னு. நான் ஏன் உங்களுக்கு இப்படிப்பட்ட வசனம் சொன்னாங்க? ஆத்மா பாரம் ஆவியான சொல்றாரு. நான் உங்களுக்கு என்ன சொல்ல எனக்கு தெரியாது, நான் படிக்கல, ஐயாவுக்கு தெரியும், ஐயாவுக்கு சொல்லிக்கிறேன், இது ஐயாவுக்கு நான் என்ன ஸ்கூலில் போகல, படிக்கல, உனக்கு இது சொல்லு, நான் என்ன எழுதி வந்து வைக்கல இல்லையா? ஆண்டவர் இங்க காட்டுறாரு ஒவ்வொரு விஷயத்தை இல்லையா? ஆவியானவர் பேசுறாரு. கீழ்படுறது தான் தேவனுக்கு ஆசீர்வாதம். இப்படிப்பட்டவங்க பரவல ராஜ்யத்துக்கு போக முடியாது. முன்ன சொல்றது போல இப்போ படிமா, முன்ன சொல்றது போல முன்னே நான்
நான் சொன்னது போல ஆ, இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். குருவிக்கார ஆர்வம் கூட்டி வந்து இப்ப பாஸ்டர் முருதகாய மாத்தி எங்கேயோ பொழுது எங்கேயோ வளர்ந்து எங்கேயோ படுத்திருப்போம், எங்கேயோ ஓடி இருப்போம், எங்கேயோ சுத்தி இருப்போம், இந்த நேரத்துல எங்க கொண்டாட்ட விட்டு தெரியாது. ஆனா இங்க கூப்பிட்டு வந்து நிற்க வச்சு பேச நிற்கிறார். காரணம் ஏன் சொன்னா ஆத்மா. உங்க ஆத்மா கெட்டி போக கூடாது சொல்றாரு இல்லையா? அடுத்ததுமா ஆவியின் கனியோ ஆவின் கனியோ அன்பு. என்ன இருக்கணும்? அன்பு. நல்லா தெரிஞ்சுக்கமா. அன்புக்குள்ள வந்து இவங்க பாருங்க, அன்பு மாற போகுது. அன்பு இருக்கணும். அந்த அன்பு எந்த அன்பு சொன்னா, உங்க குடும்பத்துல அண்ணன், உங்க கூட பிறந்த அண்ணன், தம்பி, தங்கச்சி, அப்பா, அம்மா, அதுதான் அன்பு இல்லையா? ஹல்லேலூயா. தூரத்தோட்ட அன்பு சொல்லி வருவான். மச்சான்காரன், அண்ணன்காரன், சொந்தக்காரன், அவன் வந்தா நம்ம வீட்டுல 9 தான் நடக்கும் இல்லையா? ஹல்லேலூயா. எவன் வந்தாலும் ஒரு 6 அடியில 10 அடியில 20 அடி தூரமா வச்சு அவங்களுக்கு அன்பா பேசி அனுப்புறதுதான் பார்க்கணும் இல்லையா? ஹல்லேலூயா. கூட சேர்த்தனா 9 தான் வரும். இந்த அன்புல அவ்வளவு ஒரு பிரச்சனை கூட சேர்ந்து இருக்கும். அடுத்தது சந்தோஷம், சந்தோஷம், சமாதானம், சமாதானம். நீடிய பொறுமை. அம்மா, பொறுமை இருக்கணும் வாழ்க்கையில. அப்படி எப்படிப்பட்ட பொறுமை சொன்னா, நீடி பொறுமை. எவ்வளவு பொறுமையா இருக்கணுமோ அவ்வளவு நம்ம சாதனை இருக்கும் இல்லையா? ஹல்லேலூயா. தயவு. தெய்வ கொடுங்க. ஏழை கொடுக்குறோம், கர்த்தர் கணக்கு கொடுப்பாரு இல்லையா? ஹல்லேலூயா. நம்ம கையில இருந்தா கொடுக்குறோம், இல்லைன்னா தண்ணி கொடுக்க போறோம், இல்லைன்னா அன்பு கொடுக்குறோம். நற்குணம். நல்ல குணம். அம்மா நல்லகிரியா, அப்பா நல்லகிரியா, அண்ணன் நல்லகிரியா, சொந்தக்காரன் நல்லகிரியா, நல்ல குணமா பேசி யாரை எங்க வைக்கணுமோ அங்க வச்சுட்டு நம்ம தூரமா இருக்கணும் இல்லையா? ஹல்லேலூயா. விசுவாசம். விசுவாசத்தை தேவனோட மகிமை காண்பாய். உன் வாழ்க்கையில என்ன நடக்கணும்னு சொன்னா விசுவாசம் இல்லையா? அந்த விசுவாசம் வெளித்தனமா இருக்கணும். இன்னைக்கு ஒண்ணுக்கு உதவாத இந்த களிமண்ணை எடுத்து அநேக ஜனங்கள் முன்பாக வெளிச்சமா மாத்திக்கிறார் இல்லையா? ஹல்லேலூயா. ஆவியானவருக்காக இரவும் பகல் பாருங்க. நான் தூங்குற மாதிரி இருப்பேன், என் தூக்கம் எப்போ போகுது தட்டி எடுக்கிற ஆண்டவர் ஓரி காலம். விசுவாசம், ஆண்டவர் நம்பிக்கை. நீ எவ்வளவு டயர்டாயிரு, நீ படுக்கிற நம்பிக்கை வச்சு ஆண்டவர் நான் 3 மணி எழுந்துடும் ஆண்டவர், என் 3 மணி எழுப்பு ஆண்டவர், 2 மணி 1 மணி எழுப்பு சொல்லு, என் அப்பா எழுப்புவார். அப்போ உங்களோட உடம்புல எந்த வழி இருக்காது இல்லையா? அந்த விசுவாசம் தேவன் மேல இருக்கணும், அதிகமா இருக்கணும். அடுத்தது சாந்தம். சமாதானமா இருக்கணும் சொன்னா சாந்தம் இருக்கணும் இல்லையா? எவ்வளவு பெரிய கடல் அவ்வளவு பிரச்சனை வரட்டும், சந்தோஷம் இருக்கணும் சொன்னா சாந்தமா இருக்கணும். உன் ஆத்மா சந்தோஷமா இருக்கணும் சொன்னா நீங்க எப்படி இருக்கணும்? சாந்தம். அடுத்தது இச்சை அடக்கம். எச்சை அடக்கம். என்ன எச்சை அடக்கம் சொன்னா இங்க பாருங்க, அநேக வார்த்தைகள் வந்து இருக்கும். அது 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணலாம், அது ஒரு வார்த்தையில. ஆனா நான் சொல்றது என்ன சொன்னா, அதிகாலை ஏந்திரவங்க அங்கேயே உட்காந்து ஜபம் பண்றதோ, ஏன் சொல்ல பரிசுத்த தேவன் சேனைகள் கர்த்தர் பரிசுத்தர் சொல்லி அங்கே அவங்க பாத்ரூம் போறாங்க தெரியாது, அவங்க தூங்குறாங்க தெரியாது, அவங்க என்ன சேனைகள் கர்த்தர் பரிசுத்தாங்க சொல்லி. அப்ப நம்ம என்ன பண்ணணும் சொன்னா, காலு ஏந்தோடனே பேஸ்ட் வாய்க்கு கண்டிப்பா ஏன் சொல்ல கடிச்சு ஊதி பார்த்தா அவ்வளவு கப்பு அடிக்கணும் வாயில இல்லையா? அப்போ வாய் கிளீன், வாய்க்கால் பட்டி பரிசுத்த தேவனோட பரிசுத்தமான ஜபித்தா உங்க அந்த சந்திக்கப்படும் இல்லையா? அந்த அடுக்கம் தேவனுக்காக. அடுத்தது இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. இல்ல. கர்த்தர் இந்த நாள்ல ஒரு நல்ல ஆட்சியும் ஒரு நல்ல வார்த்தைகளும் என்னென்ன எல்லாம் இல்லையா? இந்த களத்தில் இருந்த வார்த்தையை மறக்காம இருந்த போதும் இல்லையா? ஒரு சின்ன பாட்டு ஒட்டி போடுங்க, ஒரு சின்ன பாட்டு பாடி ஐயா கையில் இல்லையா? இங்கே இருந்து என்னை தெரிந்து கொண்டவரே, எங்கிருந்தேன் என்னை அழைத்து கொண்டு வந்தீர், பாவிகத்தில் ஒரு பாவமா பிறந்தேன், என் பாவங்கள் மன்னிக்க இயேசு பிறந்தார்.